தமிழக மக்களுக்கு வணக்கம். நம் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நம் தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் 4 முதல் அமுல்படுத்தியுள்ளது. நாம் யாவரும் அறிவோம். அது இன்னும் சில தினங்களில் நவம்பர் 11 அது முடிய போகிறது. என்னுடைய பொது வாழ்வில் நான் நம்முடைய மக்களின் ஜனநாயக உரிமையை காக்கும் நோக்கில் ஒரு செயல்பாட்டாளராக பணியாற்றி சேவையாற்றியும் வருகிறேன். ஆகவே என்னுடைய வார்டில், அதாவது ஆவடி காமராஜ் நகர் 44ஆம் வார்டில் நான் வீடுதோறும் சென்று அவர்களுக்கு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் என்பதை பூர்த்தி செய்யும் உதவியை செய்து வருகிறேன். அதனால் என்னுடைய அனுபவம் கொண்டு சில கருத்துக்களை நான் நம் தமிழக மக்களிடையேயும் ஊடகம் வழியாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய அனுபவத்தில் பலரும் இந்த எஸ்ஐஆர் பயிற்சியில், எஸ்ஐஆர் செயல்பாட்டில் ஆர்வமாக உள்ளார்கள். இருந்தபோதும் சிலர் அலட்சியமாகவும் அதன் முக்கியத்துவத்தை அறியாமலும் உள்ளார்கள். ஏனெனில் நாம் வாக்கு என்பது வெறும் வாக்கு மட்டுமே அல்ல. ஒரு வாக்காளர் வேட்பாளர் ஆக முடியும். ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றால் மக்கள் பிரதிநிதியாக முடியும். ஒரு மக்கள் பிரதிநிதி அமைச்சராக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும், இந்தியாவுக்கே பிரதம மந்திரி ஆக முடியும், ஜனாதிபதியாகவும் முடியும். அதுதான் இந்த வாக்காளரின் சிறப்பும் மேன்மையும். இதை உணர்ந்தே நான் என்னுடைய பகுதியில் எல்லா மக்களுக்கும் வீடுதோறும் சென்று அந்த படிவங்களை பூர்த்தி செய்ய உதவி செய்தேன். பலருக்கு அது புரியாமல் தான் இருக்கிறது. ஏனெனில் நம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அந்த படிவத்தின் வலது பக்கத்தில் உள்ள 3ஆம் காலம் குறித்து அது வாக்காளர் பெயர் என்ன, வாக்காளரின் உறவினர் பெயர் என்ன என்பது புரியவில்லை என்று கூறியிருந்தார். ஒரு எளிய மனிதனாக ஒருவர் அது புரியாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு அதை புரிய வைக்கும் அதிகார துணைகள் இருக்கும் பொழுது அவர் எப்படி அவ்வளவு அலட்சியமாக அந்த கருத்தை பரப்பினார் என்பது மிகப்பெரிய வியப்புக்கு உரியதாக உள்ளது. அந்த வலது பக்கத்தின் 3ஆம் பக்கத்தின் அதனுடைய தலைப்பு என்னவென்றால் 2002ஆம் ஆண்டில் உங்கள் வாக்காளரின் உறவினர் பெயர் என்பது குறிப்பிட்டிருக்கும். அதாவது ஒரு வாக்காளரின் பெயர் 2002ஆம் ஆண்டு அந்த பட்டியலில் இல்லை என்றால் அவர் தன்னுடைய பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி அவர்களின் உறவை சொல்லி தனக்கு வாக்குரிமை இவர்கள் வழியாக வருகிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். அதாவது வாக்காளர் பெயர் என்று வரும்போது தந்தை பெயர் எழுதினால் வாக்காளரின் உறவினர் பெயர் தந்தையின் தந்தை, அதாவது வாக்காளரின் தாத்தா பெயர் வரும். அல்லது வாக்காளர் தாயின் பெயரை எழுதினால் அந்த வாக்காளர் உறவினர் கணவர் பெயரை தான் கொடுத்திருப்பார். அப்படி என்றால் கணவர் பெயரை எழுதி உறவு கணவர் என்பதை குறிப்பிட வேண்டும். இதில் வேடிக்கை என்னவென்றால் நம் இந்திய தேர்தல் ஆணையமே டிசம்பர் 4 தொடங்கப்பட்ட எஸ்ஐஆர் செயல்பாட்டிற்கு 10 நாள் கழித்து தான் அவர்கள் இணையதளத்தில் உறவினர் என்பதற்கான பொருள் பெற்றோர் தாத்தா பாட்டி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். 10 நாள் கழித்து தான் இந்த விவரமே இந்திய தேர்தல் ஆணையம் எல்லோருக்குமான ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. இது மிகவும் தாமதம். மேலும் பெரும்பாலான பிஎல்ஓக்களுக்கு இது குறித்த விவரம் இல்லை. என்னுடைய பகுதியில் பிஎல்ஓ மற்றும்
மற்ற பகுதியிலும் பிஎல்ஓ அந்த மேல் உள்ள காலங்களை மட்டும் பூர்த்தி செய்தால் போதும். அதாவது பிறந்த தேதி, ஆதார் எண், வாக்காளருடைய கைபேசி எண், வாக்காளருடைய தந்தை பெயர், தாயார் பெயர், துணைவி பெயர், இது மட்டும் எழுதினால் போதும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சில பிஎல்ஓக்கள் அந்த ஸ்கேன் கோட் மேலே உள்ளது, அது ப்ராசஸ் செய்ய முடியாததால் அந்த விவரங்கள் கிடைக்கவில்லை, அதை நாங்கள் தான், அதாவது பிஎல்ஓக்கள் தான் அதை தேடி எழுத வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு பிஎல்ஓக்கள் எல்லோருமே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு செய்தியாக தமிழ்நாட்டில் 6 கோடி மனுக்களே எஸ்ஐஆர் படிவங்களே திரும்ப கிடைக்கப்பட்டுள்ளன. அதனால் 77 லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமை பறி போவதற்கான அச்சம் ஏற்பட்டு உள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. என்னை பொறுத்தவரை அது இன்னும் அதிகமாக கூடும். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் அந்த மேல் உள்ள காலங்களை மட்டுமே பூர்த்தி செய்துள்ளார்கள். கீழே உள்ள ஒன்று இடது காலத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது வலது காலத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அது செய்யாத போது பிஎல்ஓக்கள் அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் தவறும் பட்சத்தில் அவர்களுடைய பெயர் டிராஃப்ட் லிஸ்டில் விடுபோவதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பாக அவர்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த டிராஃப்ட் லிஸ்டில் பெயர்கள் வரவில்லையோ அவர்களுக்கு 6A என்ற ஃபார்ம் வழங்கப்பட்டு அவர்களுடைய வாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதல் செயல்பாட்டிலே நாம் சரியான தரவுகளை கொடுத்தால் நமக்கான வாக்கு உறுதி செய்யப்படும். இல்லை என்றால் நாம் அடுத்த ஒரு ஸ்டெப், அடுத்த ஒரு கட்டத்திற்கு தான் நாம் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இந்த எங்களுடைய சமூக பணியில் என்னுடைய நண்பர் மகேந்திரன் அவர்களும் இணைந்து கொண்டு நாங்கள் ஜே நகர் நொலம்பூர் பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கும் இங்கிருந்து காஞ்சிபுரம் சென்று ஏகனாபுரம் மக்களுக்கும் நாங்கள் அங்கு சென்று அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்களை பூர்த்தி செய்ய உதவி செய்தோம். ஏகனாபுரம் ஏன் சென்றோமானால் ஏற்கனவே அவர்கள் தேர்தலை புறக்கணித்து உள்ளார்கள். ஆகவே அவர்கள் வாக்காளர் படிவத்தையும் புறக்கணித்து விடுவார்களோ, அவர்களின் ஜனநாயக உரிமையை அவர்கள் அதனுடைய மதிப்பு தெரியாமல் கைவிடுவார்களோ என்ற அச்சத்தில் நாங்கள் சென்று அங்கேயும் எங்களுடைய சமூக பணியை செய்தோம். எஸ்ஐஆர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம். நம்முடைய வாக்கு என்பது ஒரு ஆவணம். நாம் ஓட்டு செலுத்துகிறோமா அல்லது நோட்டாவுக்கு ஓட்டு செலுத்துகிறோமா என்பது இன்னொரு விஷயம். ஆனால் நம்முடைய வாக்கு என்பது நம்முடைய உரிமை. அந்த ஆவணத்தை நாம் சரியாக பேணி காக்க வேண்டும். ஆகவே இந்த ஊடகம் வழியாக எல்லா மக்களுக்கும் இன்னும் சில தினங்களே உள்ளன. இதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அந்த எஸ்ஐஆரை பூர்த்தி செய்து நம் ஜனநாயக கடமையை ஆற்றுவோம். என்னுடைய அனுபவத்தில் இன்னொரு விஷயத்தை நான் பகிர்வு செய்கிறேன். என்னுடைய வார்டில் உள்ளவர்களுக்கு அந்த 2002 டேட்டாவை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் தேடி கண்டுபிடித்து கொடுத்து விட்டேன். சிலர் வெளியூர் நண்பர்களை என்னை தொடர்பு கொண்டு அவர்களுடைய தரவுகளை கண்டுபிடிக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதற்கும் நான் உதவி செய்தேன். ஈரோடு, திருவண்ணாமலை பகுதிகளில் என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனால் சென்னையை பொறுத்தவரையில் நான் அந்த சர்ச் பை நேம் என்ற அந்த அப்ளிகேஷன் மூலம் தேடும் பொழுது ஒரு பிரபலமான கபாலி என்ற ஒரு நபர் கேட்டிருந்தார். அவர் பெயரை நான் ஒவ்வொரு தொகுதியிலும் தேடி பார்த்தேன். ஒரு தொகுதியில் கூட கபாலி என்ற பெயரே வரவில்லை. அப்போது எனக்கு சந்தேகமாக இருந்தது. நான் சென்று அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் செய்து நான் அந்த பெயர்களை எல்லாம் தேடி பார்த்தேன். கபாலி என்ற பெயரே எதிலுமே இல்லை. சரி, நான் அதில் இருக்கின்ற ஒரு பெயரை டம்மியாக போட்டு அதை தேடி பார்த்தேன். அப்பொழுதும் அது கண்டுபிடிக்கவில்லை. அப்பொழுதுதான் ஒரு விஷயம் எனக்கு புரிந்தது. சென்னையில் உள்ள பல தொகுதிகளுக்கான தரவுகளை இவர்கள் பதிவேற்றமே செய்யவில்லை. அப்படி பதிவேற்றம் செய்யாத போது இவர்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. இதையும் நான் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கேள்வியாக எழுப்பேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம்
எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற கணக்கீட்டு படிவத்தை தொடங்கியிருக்கிறது. நம்முடைய பகுதி பிஎல்ஓ மூலம் நமக்கு அந்த படிவங்கள் கிடைக்க பெற்றிருக்கும் என்று நம்புகிறோம். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அது எப்படி வந்து பூர்த்தி செய்கிறது, அது பூர்த்தி செய்யும்போது சில சந்தேகங்கள் வருது. அதை தீர்க்கும் விதமாக இந்த காணொலியை நாங்கள் தயார் செய்திருக்கோம். இது உங்களுக்கு பெரிதும் உதவும் என்று நம்புகிறோம். சரி, இப்போ எப்படி அதை வந்து பூர்த்தி செய்கிறது என்று பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நேம் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பிஎல்ஓ கொடுத்துருக்காங்க. அது உங்கள் பகுதி பிஎல்ஓட கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்கள கூப்பிட்டு கேட்கறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அது வந்து அடுத்தது வாக்காளரின் பெயர், உங்கள் பெயர் கொடுத்துருக்கோம். உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அது கொடுத்துருக்கோம். அப்புறம் உங்கள் வீட்டு முகவரி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த இதில் வந்து நீங்கள் வந்து கடந்த தேர்தலில் எங்கே நீங்கள் எந்த பூத்தில் நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அதனுடைய விவரங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த ஸ்கேன் கியூஆர் கோடு, அது பிஎல்ஓக்காக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாங்க நம்மளுடைய பழைய புகைப்படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு போதும்னாக்கா நீங்கள் புதிய புகைப்படம் ஒட்ட வேணாம். இல்லை அது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்தது இப்போ மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா புதிய புகைப்படத்தை கொடுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிறந்த தேதி, அது ஆதார் அட்டையில் என்ன பிறந்த தேதி கொடுத்துருக்கீங்களோ அதை அங்கே எழுதணும். அடுத்து வந்து ஆதார் எண் விருப்ப தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷனல். அது ஆதார் எண்ணை நீங்கள் வந்து கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை அதை விட்டுடலாம். அடுத்ததாக வந்து கைபேசி எண். இந்த கைபேசி எண்ணில் நிறைய பேருக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு கைபேசி எண் தான் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அதை எப்படி கொடுக்கணும்னு சந்தேகப்படுறாங்க. இந்த கைபேசி எண் வந்து வெறும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள தான். அவங்களுக்கு இந்த ஃபார்ம் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா உங்களை கூப்பிட்டு கேட்கறதுக்காக தான் அந்த கைபேசி எண் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஓடிபிலாம் வராது. அதனால நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரே ஒரு ஃபோன் தான், அந்த காமன் நம்பரே நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக தந்தையின் பாதுகாவலரின் பெயர். இதிலும் சில பேருக்கு சந்தேகம் இருக்குது. என்னுடைய தந்தை வந்து இறந்துட்டாங்க, இப்போ என்னோட சித்தப்பா வீட்டில் பெரியப்பா வீட்டில் இருக்கேன், அப்போ பாதுகாவலர் பெயர் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படி கிடையாது. தந்தை உயிரோடு இருக்காங்களோ காலமாயிட்டாங்களோ தந்தையுடைய பெயர் தான் கொடுக்கணும். இந்த பாதுகாவலர் பெயர் யாருக்கு வரும்னாக்கா, சில பேர் குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பாதுகாவலர் பெயர் வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த தந்தை அல்லது பாதுகாவலர் பெயருடைய ஓட்டர் ஐடி இருந்தால் கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து தாயார் பெயர். தாயார் உயிரோடு இருக்காங்களோ இல்லை இறந்து காலமாயிட்டாலும் தாயார் பெயர் தான் கொடுக்கணும், வேறு யார் பெயர் அங்கே கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அடையாள அட்டை எண் இருந்தால் அது கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்தது துணைவரின் பெயர். உங்களுக்கு கல்யாணமாகி இருந்தால் உங்களுடைய கணவர்னா மனைவி, மனைவின்னா கணவர், அவங்களுடைய பெயர். அவங்களுக்கு அடையாள அட்டை எண் இருந்தால் அதையும் நீங்கள் கொடுக்கலாம். அது கட்டாயம் இல்லை, எல்லாமே வந்து இருந்தால் கொடுத்தா போதும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இடது பக்கம் ஒரு காலம் இருக்குது, வலது பக்கம் ஒரு காலம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காலத்தை வந்து பூர்த்தி செய்தால் போதும். மீண்டும் சொல்கிறேன், இந்த இடது பக்கம் காலமோ இல்லை வலது பக்கம் காலமோ ஏதாவது ஒன்று தான் பூர்த்தி செய்யணும். இது இரண்டுத்தையுமே பூர்த்தி செய்ய அவசியம் இல்லை. இந்த இடது பக்கம் வந்து யாருக்கு வரும்னாக்கா, யாருக்கெல்லாம் இந்த 2002 அந்த பட்டியலில் அவங்க பெயர் இருக்கோ அவங்களுடைய விவரங்கள் இதில் வரும். அதாவது உங்களுக்கு இப்போ 40 வயசுக்கு மேலே இருந்ததுனாக்கா உங்களுக்கான அந்த வாக்காளர் அந்த அட்டவணையில் உங்கள் பெயர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சி இங்கே எழுத வேண்டிய தேவை இருக்குது. அதில் வந்து மிக சுலபம். அது வாக்காளர் பெயர் என்னவோ அது கொடுக்கணும். அதில் வந்து அந்த பழைய எண் இருக்கும் சில பேருக்கு, அந்த பழைய எண் இருந்தால் அது கொடுக்கலாம். சில பேருக்கு அதில் வந்து புதிய எண்ணுமே இருக்கும், அந்த UXV XYZ அந்த மாதிரி இருக்கும். அது என்ன இருக்கோ அங்கே கொடுக்கணும். அங்கே எதுவும் இல்லைனாக்கா அங்கே வந்து நீங்கள் ஒரு டேஷ் போட்டால் போதும், இல்லை இல்லைன்னு இருந்தாலும் போதும். அந்த வாக்காளர் அட்டையில் வந்து அந்த உறவு பெயர் யார் கொடுத்துருக்கோமோ, இப்போது பெரும்பாலும் ஆண்கள் வந்து அவங்களுடைய அப்பா பேர் தான் கொடுத்துருப்பீங்க, அப்போ அவங்க அப்பா பேரை எழுதணும். இல்லை ஒரு பெண் வந்து அவங்க கணவர் பேருக்கு வந்து ஓட்டர் ஐடியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் உறவின் பெயர். சில பேர் வந்து அந்த ஓட்டர் ஐடி அது சம்மந்தம் இல்லாமல் இப்போ வந்து அப்பா பேர் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அப்பா இறந்துட்டு இருப்பார், உடனே இவங்க மனைவி பேரை எழுதிடுவாங்க. அப்படி கிடையாது. ஓட்டர் ஐடியில் நீங்கள் யார் பேரை கொடுத்துருக்கீங்களோ அதுதான் உறவினருடைய பெயர். அதுக்கப்புறம் உறவு முறை, அவங்க தந்தைனா தந்தை, கணவர்னா கணவர், அது கொடுக்கணும். அப்புறம் மாவட்டம் என்ன மாவட்டமோ, அப்புறம் மாநிலம் வந்து பொதுவாக தமிழ்நாடு தான் வரும். சட்டமன்ற தொகுதியின் பெயர், இது சில சட்டமன்ற தொகுதி வந்து இந்த 20 வருஷத்தில் வந்து மாறி இருக்கும்,
இல்ல அதே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. பழைய பேர் இருந்தா அந்த பழைய பேர் தான் குடுக்கணும். இப்போ பழைய பேர் இருந்தா அது பழைய பேர் தான் குடுக்கணும். புது மாவட்ட பேர, புது தொகுதி பேர குடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தா சட்டமன்ற தொகுதி பெயர். அது வந்து பழைய தொகுதிக்கு ஒரு பெயர் இருக்கும், புதிய தொகுதிக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். அது பார்த்து கவனமா குடுக்கணும். அப்புறம் அந்த பாகம் எண். நீங்க வந்து லிஸ்ட்ல வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் வந்து அது ஒரு 3ஆ 4ஆ கூட பிரிச்சிருப்பாங்க. எல்கேஜி செக்ஷன், அப்புறம் வந்து ஹையர் செக்ஷன், ஈஸ்ட், வெஸ்ட் இப்படிலாம் பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பாகம் எண்ணுக்கும். அந்த பாகம் எண்ணு குடுக்கணும். அந்த வரிசை எண், அந்த எந்த வரிசை எண் உங்க பெயர் வருதோ அந்த வரிசை எண் குடுக்கணும். அப்போ இடது பக்கம் வந்து உங்க தரவுகள் இருந்தா, இதோட உங்க படிவம் முடிஞ்சிருச்சு. நீங்க கையெழுத்து போட்டு படிவத்தை வந்து பிஎல்ஓக்கு குடுத்துடலாம். இல்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 40 வயசு ஆகல, இல்ல இப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து வோட்டர் ஐடி வாங்கியிருக்கீங்கனாக்கா, அப்போ உங்களுக்கு இடது பக்கம் வந்து அந்த தரவுகள் இருக்காது. அந்த சமயத்துல தான் நீங்க வந்து வலது பக்கம் எழுத வேண்டும். அது மேல பார்த்தீங்கன்னாக்கா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். வாக்காளரின் உறவினர் பெயர் தான். உங்க பெயர் கிடையாது. அப்போ அப்பா, அம்மா அவங்கள வச்சு இந்த நீங்க இத எழுதணும். இப்போ நீங்க வந்து பெயர் வந்து உங்க அப்பா பெயர குடுக்குறீங்கனாக்கா, அவர் 2002ல வந்து அந்த லிஸ்ட்ல வந்து அந்த பழைய எண் இருந்தா, அது குடுக்கணும். இல்லன்னா இல்லன்னு போட்டுறலாம். அப்பாவ என்ன குடுத்திருப்பாரு? அப்பா வந்து அவருடைய அப்பா. அதாவது உங்க தாத்தா பேர தான் குடுத்திருப்பாரு. அவர் பேர எழுதணும். அவங்க வந்து என்ன அவருக்கு வந்து தந்தை. அதாவது அந்த ஒரு அப்பாவுடைய நீங்க வந்து வோட்டர் லிஸ்ட்ல என்ன இருக்குமோ, அத அப்படியே இங்க எழுதணும். அவரு அவங்க அப்பா பேர குடுத்துட்டு தந்தைன்னு எழுதியிருப்பாரு. அப்ப தந்தைன்னு போடணும். இல்ல உங்க அம்மா பேர நீங்க குடுக்குறீங்கனாக்கா, உங்க அம்மாவுடைய அந்த பழைய நம்பர் இருந்தா அதை எழுதணும். அவரு வந்து பெரும்பாலும் கணவர் பேர தான் குடுத்திருப்பாங்க. இப்ப கணவர் பேரை எழுதி, அவங்க கணவர்ன்னு நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் மாவட்டம், என்ன மாவட்டம் அந்த மாவட்டம், மாநிலம் பொதுவா தமிழ்நாடு வந்துரும். சட்டமன்ற தொகுதி அப்போ என்ன சட்டமன்ற தொகுதி. அது பழசு வேற இருந்தா அந்த சட்டமன்ற தொகுதி. மாறலனாக்கா அதே சட்டமன்ற தொகுதி. அதே மாரி சட்டமன்ற தொகுதி எண் பெயர். பழைய தொகுதினாக்கா அதுக்கு வேற ஒரு எண் இருக்கும். அந்த எண் எழுதணும். அதே மாரி பாகம் எண். எந்த ஸ்கூல்ல என்ன அந்த பாகம் எண், ஈஸ்ட்டா, வெஸ்ட்டா, எல்கேஜி செக்ஷனா, மிடில் செக்ஷனா அந்த வரிசை எண் பார்த்து எழுதணும். பாகம் எண் பார்த்து எழுதணும். அதுக்கு அடுத்து தான் வரிசை எண். அவங்களுடைய வரிசை எண். இப்போ அம்மா பேர் குடுத்திருந்தா அம்மாவுடைய வரிசை எண் என்னன்னு எழுதணும். அப்பா பேர குடுத்திருந்தா அப்பாவுடைய வரிசை எண்ண எழுதணும். இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம்னாக்கா, அப்பா பேர் எழுதிட்டு தாத்தா பேர் வருதேன்னு எனக்கு சந்தேகம் வரும். அப்பா பேர் எழுதுனா தாத்தா பேர் தான் வரும். இந்திய தேர்தல் ஆணையமே உறவுனா யார சொல்லுதுனாக்கா, பெற்றோர், தாத்தா, பாட்டி தான் வந்து உறவினர் பெயர்ன்னு சொல்லுது. அதனால இது வந்து அப்பா பேர் குடுத்தீங்கன்னா தாத்தா பேர் வரும். அம்மா பேர் குடுத்தீங்கன்னாக்கா அப்பா பேர் வரும். இது என்ன பொருள்னாக்கா, அப்பா, அம்மா இல்ல தாத்தா, பாட்டி வழி தான் எனக்கு வாக்குரிமை வருதுங்கிறத வந்து நம்ம இங்க எடுத்துக்காட்டி சொல்றோம். அப்போ வலது பக்கமோ, இடது பக்கமோ நீங்க ஒரு பக்கத்தை எழுதி இருந்தா அது போதும். இதோட வந்து இந்த படிவம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. நீங்க கையெழுத்து போட்டு உங்க பிஎல்ஓட்ட குடுக்கலாம். 2 ஃபார்ம் குடுத்திருப்பாங்க. 2த்தையும் பூர்த்தி செய்து கையெழுத்து போட்டு குடுத்தீங்கன்னாக்கா, பிஎல்ஓ ஒரு கையெழுத்து அவங்க கையெழுத்து போட்டு நாம அவங்க இது வாங்கிட்டாங்கன்னு ஒரு ரசீது மாரி ஒரு ஃபார்ம நமக்கே குடுப்பாங்க. அந்த ஃபார்ம நீங்க பத்திரமா எடுத்து வைக்கணும். இதுதான் வந்து முழுமையா வந்து நம்ம வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்மத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு விதிமுறைகள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.